நீண்ட நெடுங்காலமாக சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடை இருந்தது. என்னதான் இடம் வாங்கி கொடுத்து சரியாக அதை பயன்படுத்தினாலும், அதை அப்ரூவலோடு கட்டினாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் எல்லாம் ஆலயங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு மிகப்பெரிய பல ஆண்டு காலமாக சிரமம் ஏற்பட்டது. தமிழக அரசு சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு தடையில்லா சான்று பெற இருந்த நடைமுறைகளை எளிதாக்கி சிறப்பான ஒரு திட்டத்தை, ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும். அதை நாங்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தோம். அதே மாதிரி சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தின் பேரில் அவர் முன்னெடுத்து இன்று சிறுபான்மை ஆலயங்கள் கட்டுவதில், பள்ளிவாசல் கட்டுவதற்கு தடையில்லா சான்று பெற இருந்த நடைமுறைகளை எளிதாக்கி இருக்கிறார்கள். அதற்கு வேண்டி தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டையும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாமியர்கள் கோரிக்கையை ஏற்று அதே மாதிரி தர்காக்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு 10 கோடி நிதியை உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதற்கும் இந்த நேரத்தில் திராவிட மாடல் அரசுக்கு நன்றியை கூற பல்சமய நல்லூர் இயக்கம் கடமைப்பட்டிருக்கிறது. கோவையில் இஸ்லாமியர் பெண்கள் கல்லூரி இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் மிகவும் அந்தந்த காலேஜில் போய் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம அவங்க பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி கோவையில் துவக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதே மாதிரி தொண்டாமுத்தூர்ல வக்பு போர்டு நிலம் ஒரு 5 ஏக்கர் இருக்கிறது. அந்த இடத்தில் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் KS செஞ்சி மஸ்தான் அவர்களும் உடனடியாக சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி உடனடியாக துவக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி கோவை ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் ஒரு பழங்கால பள்ளிவாசல். இது கோயமுத்தூர் மக்களுக்குமே இது பொதுவான இடமா இருந்து, யார் எந்த நாட்டில்காரர் இங்க இறந்தாலும் சரி, கோயமுத்தூர் சுத்தி இருக்கிற வட்டாரங்களிலிருந்து இறந்தாலும் சரி, முதலாக ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் அந்த மயானத்தில் தான் அடக்கம் செய்வார்கள். தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மக்கள் கோவை மாநகரிலே மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அது இஸ்லாமியர்களுக்கு கபஸ்தான் ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த பள்ளிவாசல் மயான இடத்தை வணிக வளாகமாக மாற்றுறாங்க. அதை மாற்றக்கூடாது என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் வக்ஃப் வாரியத்திற்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே மாதிரி ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான கோவை தியாகி குமரன் மார்க்கெட்டில், குமரன் வீதியில் 53 சென்ட் TS நம்பர் 517 518 அங்க ஒரு சில ஆக்கிரமிப்பு இருக்கு. அந்த அகற்றி வளாகம் கட்டி மக்கள் பயன்பெறும் வகையில், அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு சமூக சேவையில அதை விடணும். அதே மாதிரி அனைத்து சமுதாய மக்களுக்கும் உயர்கல்வி பயிற்சி சென்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சரிடமும் மாண்புமிகு அமைச்சரிடமும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதை கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சிறுபான்மையின் பாதுகாவலர் கட்டாயம் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம்.